தமிழகத்துல கடுமையான வறட்சியும் வெப்பமும் நிலவிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வறட்சி நம்மள மட்டும்தான் பாதிக்குதா அப்படின்னு கேட்டா நம்மளையும் தாண்டி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா உயிரினங்களையுமே அதிகமா பாதிச்சிட்டு இருக்கு. பறவைகள், கால்நடைகள், காட்டு விலங்குகள் இப்படி எல்லா உயிரினங்களுமே இந்த கோடை காலத்துல தண்ணீருக்காக போராடிக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் பகுதியில தண்ணி இல்லாம, மேய்ச்சலுக்கு நிலங்கள் இல்லாம, தீவனம் இல்லாம கொத்து கொத்தா மாடுகளும் கால்நடைகளும் இறந்து போச்சு. நம்மளை சுத்தி இருக்க வனப்பகுதியில கிட்டத்தட்ட 15 யானைகள் இந்த வறட்சியினால இறந்து போனதா சொல்றாங்க. நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நொடியில கூட எக்கச்சக்கமான பறவைகள் தண்ணீருக்காக ஊர் ஊரா சுத்தி ஒரு சொட்டு தண்ணீராவது கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கத்தோட செத்துக்கிட்டு இருக்கு. தேசிய குற்ற ஆவண காப்பகம் தந்த தகவலின்படி 1995 இருந்து 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் விவசாயிகள் இறந்து போனதா சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வெறும் செய்தியா பார்க்க முடியாது. காரணம், இது வெறும் செய்தி கிடையாது. இந்த தலைமுறைக்கு இயற்கை தரும் ஒரு எச்சரிக்கையா தான் இதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. நம்மள பல பேர் ஏதோ சின்ன சின்ன காரணங்களுக்காக நம்மளோட அழகான அந்த சின்ன சின்ன கிராமங்களை விட்டுட்டு இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நமக்கு இயற்கைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்மள அழகா வளர்த்து விட்ட அந்த கிராமங்களை இன்னைக்கு நம்ம மறந்துட்டு நிக்கிறோம். நீங்க இளைப்பாற உங்களுக்கு நிழல் தந்த மரங்கள் இன்னைக்கு உங்க கிராமத்துல இல்ல. நீங்க நீச்சல் பழகின போது உங்க கிராமத்து ஆத்துல ஓடின தண்ணீர் இப்ப ஓடல. ஏரிகள்ல, குளங்கள்ல இருந்த தண்ணீர் இப்ப இல்ல. நீங்க சின்ன வயசுல இருந்தப்போ மாட்டு வண்டி வச்சுட்டு இருந்தவங்க, பால் கறந்து வித்தவங்க, விவசாய வேலைக்கு போனவங்க, விவசாயம் செஞ்சவங்க, இப்படி யாருமே அந்த வேலைகளை இப்ப செய்யறது கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் வேற யாரும் கிடையாது, நாம தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை பத்திலாம் யாருமே இப்ப கவலைப்படுறது இல்ல அப்படிங்கிறது தான் கவலையிலும் பெரும் கவலையா இருக்கு. நம்ம ஏரியால ஒரு 3 நாள் தண்ணி வராட்டி நம்ம எல்லாருமே குடங்களை தூக்கிக்கிட்டு சாலை மறியல் பண்றோம். ஆனா அந்த தண்ணி ஏன் வரல அப்படிங்கறத காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கு யாருமே முன் வர்றது கிடையாது. அதே போல மணல் திருட்டு நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை தடுக்க யாராவது முன்வரமா அப்படின்னா கிடையாது. இது எல்லாமே சின்ன சின்ன விடயங்களா தெரியலாம். ஆனா இந்த மாதிரியான சின்ன சின்ன விடயங்கள் ஒரு 15 ஆண்டுகளா தொடர்ந்து நடக்கும்போது இயற்கைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குற்றமா இது மாறுது. இந்த மாதிரியான தவறுகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தலைவர்களும் செய்யறதுதான் வேடிக்கையாவும் வேதனையாவும் இருக்கு. ஒரு சின்ன கிராமத்துல படிச்ச எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள்லயும், வெளிநாட்டிலையும், வெளி மாநிலங்கள்லயும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே எங்களோட சார்பா ஒரு சின்ன வேண்டுகோள். தயவு செஞ்சு எல்லாருமே நீங்க வளர்ந்த ஊருக்கு ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு போங்க. அங்க போயிட்டு அந்த ஊர்ல இருக்க காடுகளையும் நீர்வளங்களையும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத உங்க நண்பர்களோட ஆலோசனை செஞ்சு அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்க. இந்த வருஷமாவது மழை வந்துடாதா, நம்ம பயிர் விளைஞ்சிடாதா அப்படின்னு வானத்தை ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க சின்ன சின்ன விவசாயிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த மாதிரியான ஒரு வறட்சி அடுத்த வருடம், அதுக்கு அடுத்த வருடம் அப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா நிச்சயமா தமிழ்நாடு ஒரு கட்டத்துல மக்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு மாநிலமா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு கொத்து கொத்தா கால்நடைகள் இறந்து போயிட்டு இருக்கு, நாளைக்கு நாம, அவ்வளவுதான் வித்தியாசம். நம்மளோட அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணில் வாழ்றதும் வேற மண்ணை நோக்கி போறதும் நம்ம கையில தான் இருக்கு. சிந்தியுங்கள். வணக்கம்.